Hi students, நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 8க்கான NMMS எக்ஸாம் 2025 பேப்பரோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது மேட் பார்க்கலாம். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 90 மார்க்ஸ்க்கானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ABCDE அப்படின்னு 5 டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க, வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து தங்கம், உலோகம், துத்தநாகம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல தங்கம், துத்தநாகம் ரெண்டுமே வந்து உலோகத்துல தான் வரும். அதாவது கோல்டு, சிங்க் ரெண்டுமே மெட்டல்ல தான் வரும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சர்க்கிளுக்கு உள்ள வர்றது. அதனால ஒரு பெரிய சர்க்கிள் உள்ள 2 சின்ன சர்க்கிள், இதான் கரெக்ட். இதுக்கு ஏ ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மெட்டல் அப்படின்ற பெரிய சர்க்கிளுக்குள்ள கோல்டும் சிங்க்கும் வரும். அதனால ஏ எடுக்கணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த சென்டர் சர்க்கிளா இருந்ததுன்னா, கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்லயும் இருக்கும், ப்ராக்டிஸ்லயும் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த கொஸ்டின் வந்து இப்படி 2 பேருக்குனே தனித்தனியா கனெக்டட். அதனால டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அதனால டி எடுக்கணும் இங்க. அடுத்து வந்து ரேஷனல் நம்பர், ஃபிராக்ஷன், இன்டீஜர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபிராக்ஷன்ஸ்ன்றது 1/2, 1/3 அந்த மாதிரி நம்பர்ஸ். இன்டிஜர்ன்றது ஒரு கம்ப்ளீட் நம்பர், -2, 3, 5 அதெல்லாம் இன்டிஜர்ஸ். இவங்க எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்ற பெரிய சர்க்கிளுக்குள்ள உங்களோட இன்டிஜர்ஸும் ஃபிராக்ஷனும் வரும். இது கூட ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு தான். ஏன்னா எல்லா இன்டிஜர்ஸையும் நம்ம டினாமினேட்டர்ல 1 போட்டு ஃபிராக்ஷனா மாத்திக்க முடியும். அதனால இ தான் கரெக்ட். சாண்ட், வாட்டர், ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத 5 பூதங்கள்ல வரும் இல்லையா? அதனால இந்த தனித்தனி சர்க்கிள் எடுக்கணும். இதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், சி ஆப்ஷன். அடுத்து கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் ரூம் இருக்கும், கிளாஸ் ரூம்குள்ள பிளாக் போர்டு இருக்கும். ஸோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அப்புறம் கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் பிளாக் போர்டு. பி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பி எடுத்துருக்கணும் நம்ம. இது பாருங்க, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இங்க இருக்கிற பேர்ல பொருந்தாதது எது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 7 வந்து 22 ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 7 அப்படின்ற நம்பரை வந்து 7 3s are 21 கிடைச்சிருக்கும். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணி இங்க 22 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க செகண்ட் ஆப்ஷன்ல 8 இருக்கு. இப்ப இதே பேட்டர்ன்ல 8 மல்டிபிள் பை 3 பிளஸ் 1 நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 8 3s are 24 பிளஸ் 1 25 கூட தான் 8 கனெக்ட் ஆயிருக்கணும். இங்க தப்பா இருக்கு. ஆனா இவங்க 2 பேருக்கு அந்த ரூல் கரெக்டா வருதான்னு டெஃபினட்டா செக் பண்ணுங்க. இப்ப 12ன்ற நம்பர் இருக்கு. அப்ப 12 கூட ஒரு 3 மல்டிபிள் பண்ணி ஒரு 1 ஆட் பண்ணி பார்க்கணும் நம்ம. 36 வரும். 36 கூட 1 ஆட் பண்ணா 37. ஸோ இதே ரூல் இங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி 15க்கு பாருங்க, 15 3s are 45, 45 plus 1 வந்து 46. அப்போ இந்த 15 இந்த 46 கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரூல் கரெக்ட் தான். அப்போ அவங்க 8 மட்டும் தான் தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க. அதனால செகண்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். சோ அடுத்த क्वेश्चन 7th क्वेश्चन. 7thல 113, 123, 157, 139 கொடுத்திருக்காங்க. பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்னு 2 விஷயம் இருக்கு. இப்போ 113ன்ற நம்பர் எந்த டேபிள்லயும் வராது, 157ம் எந்த டேபிள்லயும் வராது. ஏன்னா இவங்க எல்லாம் பிரைம் நம்பர்ஸ். 139 எந்த டேபிள்ஸ்லயும் வராது, அது ஒரு பிரைம் நம்பர். ஆனா 123 அப்படின்றது வந்து இஸ் டிவிசிபிள் பை 3 டேபிள்ல வரும். அதனால இது என்ன நம்பர்? இது ஒரு காம்போசிட் நம்பர். சோ அதனால இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். 1 2 3 தான் நீங்க எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, நிலா, பூமி, கால்பந்து, வளையல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நிலா அப்படின்றது பூமி, கால்பந்து இது எல்லாமே வந்து ஸ்பியர், கோலம்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஆனா வளையல் மட்டும் வந்து வட்ட வடிவமா இருக்கும். சோ வளையல் தான் இதுல டிஃபரெண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின். 9th கொஸ்டின்ல 4 16 60 அப்படின்னு இருக்கு. அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4ன்ற நம்பர் அப்படியே எழுதியிருக்காங்க. அப்புறம் 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 16 கிடைச்சிருக்கு. அடுத்து இங்கே 16 வந்திருக்கு. 4 கியூப் பண்ணால் 64 வரும். 64லேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணி 16 எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருக்கு. அடுத்த நம்பர் 5 ஸ்கொயர் 25 எழுதியிருக்காங்க. அடுத்த நம்பர் 5 கியூப் பண்ணி -5 பண்ணியிருக்காங்க. 5 கியூப் பண்ணா 125 வரும். 125ல 5 மைனஸ் பண்ணா 120 சரியா எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த நம்பர் பார்க்கணும். 6 ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து 6 ஸ்கொயர் 36 சரியா வந்திருக்கு. அடுத்து 6 கியூப் பண்ணா 216 அதை எழுதிட்டாங்க. -6 அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்க -6 அங்க பண்ணாம 216 அப்படியே எழுதியிருக்காங்க. அடுத்து 7. அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணி 49 போட்டிருக்காங்க. அடுத்து 7 கியூப் பண்ணா 343 வரும். அதுல இருந்து 7 மைனஸ் பண்ணி தான் 336 எழுதியிருக்காங்க. அப்ப இவங்க மூணுத்துலயும் அதே நம்பர் சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. இதுல மட்டும் சப்ட்ராக்ட் ஆகல. அப்ப இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். உங்களோட ஆப்ஷன் 3 நீங்க செலக்ட் பண்ணணும். இதுல மார்க் பண்ணியிருக்கிறது தான் அபிஷியல் ஆன்சருக்கே. நம்ம அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப பார்த்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 10ல பாருங்க, 75% அப்படின்னா 75/100 அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா
டெசிமல் எடுத்தோம்னா 0.75 கிடைக்கும். இதே இங்கே 0.75 தான் இருக்கு. ரெண்டும் சேமா இருக்கு. அடுத்து 3/4 இருக்கு. 3யும் 4யும் டிவைட் பண்ணி பார்த்தாலும் 0.75 தான் கிடைக்குது. அப்ப இது மூணுமே 0.75. அதான் இது மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 4th ஒன் தான் ஆட் ஒன் அவுட். அதான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். There is some relationship between the two given numbers or letters. The symbol கொடுத்துருக்காங்க ப்ரப்போர்ஷன் சிம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் இந்த செகண்ட் நம்பர் என்ன ரிலேஷன்ல இருக்கோ அதே சிமிலர்ல இங்க இன்னொரு நம்பர் வரல, அது என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து 43ன்னு இருக்கு, இங்க வந்து 14 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னு யோசிக்கணும். முதல்ல 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணியிருப்பாங்க, 7 வந்திருக்கும். 7 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 14 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 43ன்ற நம்பரை இந்த 14 கூட என்ன பண்ணியிருக்காங்க, ரிலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 54 எப்படி ரிலேட் பண்றது அப்படின்னா முதல்ல 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணியிருக்கணும், 9 வந்திருக்கும். அப்போ அந்த 9 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 18 வந்திருக்கும். அப்போ 54ன்ற நம்பரை டெஃபினட்டா 18 கூட தான் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. 18ன்ற நம்பர் உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து நம்பர்ஸும் ஆல்பாபெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பரும் இந்த மாதிரி ஆல்பபெட்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம நார்மலா A to Z வரைக்கும் நம்பர் இருக்கலாம். அவங்க நம்பர் தெரிஞ்சுக்கோங்க ஈஸியா. அதே மாதிரி ரிவர்ஸ்லேயே நம்பர் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எப்படி வேணாலும் எக்ஸாம்ல வரும். இப்படி எழுதிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க மேல M இருக்கு, இது 13 எழுதியிருக்காங்க. Mன்றது முன்னாடி இருந்த நம்பர் போடும்போது M வந்து 13th லெட்டர், B வந்து செகண்ட் லெட்டர், அதனால 2ன்னு போட்டிருக்காங்க. அப்ப Rன்றது எத்தனாவது லெட்டர், 18th லெட்டர். அப்ப இங்க 18ன்னு போட்டிருப்பாங்க. கீழே D இருக்கு, D வந்து 4th லெட்டர் இல்லையா, அப்ப 18/4ன்னு போட்டிருப்பாங்க. அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. டைரக்ஷன் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ மேல வந்து நார்த், சவுத், இது வந்து உங்களோட ஈஸ்ட், இது வந்து உங்களோட வெஸ்ட் சொல்லியிருக்காங்க. சவுத்ன்ற டைரக்ஷன் இங்க இருக்கு. இந்த சவுத்ன்ற டைரக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது நார்த், இது வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ன்றது இங்க வரும், இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் பாருங்களேன், அதாவது உங்களோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இது ஒரு பாக்ஸ், அதாவது 90 டிகிரி விட்டுட்டு அடுத்த பாக்ஸ்ல சென்டர்ல போட்டிருக்காங்க. இதுதான் உங்களோட ரிலேஷன். சவுத்துல இருந்து நார்த் வெஸ்ட்டுக்கு போயிருந்தா இப்போ கேள்வி என்ன அப்படின்னா வெஸ்ட்ல இருந்து அப்ப எங்க வரும்னு கேக்குறாங்க. இதான் நம்மளோட வெஸ்ட் டைரக்ஷன். இந்த வெஸ்ட்ல இருந்து இப்ப இவ்வளவு ஆங்கிள் வந்து மூவ் பண்ணோம்ல, அதாவது ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸ்ல சென்ட்ரல் லைன் போயிருக்கும். அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல லைன் வந்திருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். வெஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது இதே ரொட்டேஷன்ல இதே ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு நார்த் ஈஸ்ட் அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். ஸோ நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு பாருங்க. அடுத்து கேட்டிருக்காங்க சுகர் கேன் வந்து ஸ்டெம்ல இருந்து வந்தா க்ளோ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கரும்பு வந்து தண்டு பகுதி தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி லவங்கம் வந்து என்னன்னு கேட்கறாங்க, மொட்டு, பட்டுன்றதுதான் சரியான உங்களோட ஆப்ஷன். அடுத்து இந்தியனோட ட்ரீ வந்து பேனியன் ட்ரீனா தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து ஆலமரம்னா தமிழ்நாட்டுக்கு என்ன மரம்னு கேட்டிருக்காங்க. பனை மரம், பாம் ட்ரீ அப்படின்றதான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.